மகா கந்த சஷ்டி விரதம் 7 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. 7வது நாள் திருக்கல்யாணம். நான் ஃபோனில் தான் பார்த்துக்கிட்டேன். பக்கத்தில் எங்கேயும் என்னால் போக முடியல. கோவில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால் என்னால் தனியாக போக முடியல. ஃபோனில் நான் பார்த்துட்டு 7வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு காப்பு வந்து கழட்டிட்டேன். கலசத்தை பார்த்திங்கன்னா நான் அப்போவே பிரிக்கலை. புதன்கிழமை காலையில் தான் வந்து பிரிக்க சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கலசத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கையில் கட்டியிருந்த காப்பு மட்டும் கழட்டி கலசத்தை பக்கத்துலேயே வச்சுட்டு கலசத்தை வந்து படைச்சிட்டு லைட்டாக வந்து நகர்த்தி வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நகர்த்தி வச்சுட்டேன். புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா கலசத்தை வந்து நான் பிரிச்சுட்டேன். 6 to 7 வந்து பிரித்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரித்தாச்சு. இன்றைக்கி புதன்கிழமை சாயந்தரம் வந்து தீபம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அந்த கலச தண்ணிலாம் இருந்தது இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக வந்து நான் தெளித்து விட்டேன். நான் அந்த மாதிரி தெளித்து விடுறது ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் அந்த கலச தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தெளித்து விட்டேன். ஃபுல்லாக தண்ணி இருந்தது, அதனால் கொஞ்சம் மட்டும் தான் தெளித்து விட்டேன். இருந்த தண்ணியை மற்ற தண்ணியை வந்து கால்படாத இடமா பார்த்து நான் ஊற்றி விட்டுருவேன். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் தசாங்கம் தான் நான் வந்து போடுவேன். இப்போ இந்த கோழி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. போய் அடையில் நான் அப்புறம் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வந்து பிடிச்சி போட்டு விட்டேன். நான் வந்து தசாங்கம் தான் வீட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வீடு ஃபுல்லாக வந்து தசாங்கத்தை காட்டுவேன். நிலவாசப்படி, அடுப்பு வச்சுருக்கிற பக்கம், சாமி சைடு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த தசாங்கத்தை வந்து காட்டுவேன். வத்தி தசாங்கம் அது எல்லாமே. ஹோம் டூர் போட சொல்லி வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. ஹோம் டூர் போடுற அளவுக்கு வந்து நம்ம வீடு வந்து பெரிய வீடுலாம் இல்லை. இந்த வீடு கட்டியும் முடிக்கல, ஃபுல்லாக பெண்டிங் ஒர்க் இருக்குது. அதனால் வாடகை வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து உள்ளே மட்டும் ஒரு ஹால் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஹாலில் தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கோம். ஒரு பக்கம் சமையல் செய்கிறது, ஒரு பக்கம் பூஜை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஹோம் டூர் போடுற அளவுக்கு வந்து நம்ம வீடு வந்து பெரிய வீடு இல்லைங்க. அதில் எப்படி போடுறது அப்படிங்கிறதும் தெரியல. அதனால தான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பப்போ வந்து வீடியோஸ் வந்து சின்ன சின்னதாக கொடுக்க பார்க்குறேன்.